ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்திரத்திலே அநேக அதிசயங்களை செய்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் வேண்டிய தண்ணீரையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை பராமரித்து வந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு தேவையான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனிடத்திலிருந்து அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் விசுவாசத்தோடு கூட நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். நீங்கள் விரும்புகிற அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இன்றைய வேதாகம கேள்வி, பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தவன் யார்? பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தவன் யார்? உங்களுடைய விடைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, அதற்கு நீங்கள் அனுப்பலாம். அல்லது கீழே கமெண்ட்ல நீங்கள் சொல்லலாம். கீழே கமெண்ட்ல சொல்ல நீங்கள் விருப்பம் இல்லாது இருப்பீர்களானால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட்ல கொடுக்கிறேன். அதற்கு நீங்கள் பதிலை நீங்கள் அனுப்பலாம். ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு வாரத்திற்குள்ளே இந்த பதிலை நீங்கள் அனுப்புங்கள். யார் பதிலை அனுப்புகிறார்களோ சரியான பதில் அனுப்புகிறவர்களை தேர்ந்தெடுத்து குலுக்கல் முறையில் அவர்களுக்கு அந்த பரிசு வழங்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.